மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம். இன்றைய நாள் 16ஆம் திகதி ஜூன் மாதம் புதன்கிழமை. தொகுதி 7 பாடம் 3 ஒரே எழுத்தில் முடியும் சொற்கள். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை வாசிப்பீர்கள். கொடுக்கப்படும் எழுத்தில் முடியும் சொற்களை உருவாக்கி எழுதுவீர்கள். வாருங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, நேற்றைய பாடத்தில் நீங்கள் ஒரே எழுத்தை தொடக்கமாக கொண்ட சொற்களை அறிந்து கொண்டீர்கள். அந்த சொற்களை வாசித்தீர்கள். ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதினீர்கள். இன்று மாணவர்கள் பாடநூல் பக்கம் 40 உள்ள பாடப்பகுதியை கற்கவிருக்கிறீர்கள். இந்த பாடப்பகுதியில் நீங்கள் ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை அறிந்து கொள்வீர்கள். வாருங்கள் மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் உள்ள சொற்களை வாசிப்போம். ஒரே எழுத்தில் முடியும் சொற்கள் அப்படி என்றால் என்ன? ஒரே எழுத்தில் முடியும் சொற்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். மாணவர்களே, இங்கே கு என்ற எழுத்து உள்ளது. ஆக சொல்லை பார்ப்போம். இங்கே சா இக் கு. ஆக சாக்கு. இந்த சொல்லில் கு என்ற எழுத்து இறுதி எழுத்தாகும். கு என்ற எழுத்து இறுதி எழுத்தாகும். இதே போன்ற மற்றொரு சொல்லை பார்ப்போம். உ இக் கு. ஊக்கு. ஆக இந்த சொல்லிலும் இறுதி எழுத்து கு. அடுத்த சொல்லை பார்ப்போம். க ந இக் கு. கணக்கு. கணக்கு. ஆக இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த 3 சொற்களிலும் ஒரே மாதிரியான எழுத்தில் முடிந்திருக்கின்றன. 3 சொற்களும் ஒரே மாதிரியான எழுத்தில் முடிந்திருக்கின்றன. என்ன எழுத்து அது? கு. கு என்ற எழுத்தில் முடியும் சொற்கள் இவை. மாணவர்களே, அடுத்த எழுத்தை பார்ப்போம். இல். இல். சொற்களை வாசிப்போம். இ த இ த இல். இதழ். இதழ். இந்த சொல் இல் என்ற எழுத்தில் முடிந்திருக்கின்றது. பு க இல். புகழ். த மி இல். தமிழ். ஆக இந்த சொற்கள் இல் என்ற எழுத்தில் முடிந்திருக்கின்றன. மாணவர்களே, அடுத்த எழுத்து து. து என்ற எழுத்தில் முடியும் சொற்களை பார்ப்போம். சா து. சாது. மா து. மாது. ப இன் து. பந்து. மாணவர்களே, அடுத்த எழுத்து இல். இல். சொற்களை வாசிப்போம். வௌ வௌ வா இல். வௌவால். பா இல். பால். இ ரு மா இல். இருமல். ஆக இந்த சொற்கள் இல் என்ற எழுத்தில் முடிந்திருக்கின்றன. அடுத்த எழுத்து இம். இம் என்ற எழுத்தில் முடியும் சொற்களை வாசிப்போம். ப ந இம். பனம். கு ந இம். குணம். தி ல க இம். திலகம். திலகம்.
பணம், குணம், திலகம். மாணவர்களே, அடுத்த எழுத்து டு. டு என்ற எழுத்தில் முடியும் சொற்களை பாருங்கள். தொ, இன், டு, தொண்டு. தா, இன், டு, தாண்டு. சொ, இட்டு, சொட்டு. ஆக இந்த சொற்கள் டு என்ற எழுத்தில் முடிந்திருக்கின்றன. அடுத்த எழுத்து இ. கா, இ, காய். நா, இ, நாய். பா, இ, பாய். ஆக இந்த 3 சொற்களின் இறுதி எழுத்து என்ன? இ. இ. இ என்ற எழுத்தில் இந்த சொற்கள் முடிந்திருக்கின்றன. மாணவர்களே, அடுத்த எழுத்து மை. சொற்களை வாசிப்போம். கி, ழ, மை, கிழமை. இ, ல, மை, இளமை. இ, நி, மை, இனிமை. இந்த சொற்கள் மை என்ற எழுத்தில் முடிந்திருக்கின்றன. இறுதி எழுத்து மை. மாணவர்களே, அடுத்த எழுத்து லி. லி என்ற எழுத்தில் முடியும் சொற்களை வாசிப்போம். ச, இங், கி, லி, சங்கிலி. எ, லி, எலி, எலி. அ, இல், லி, அல்லி. அடுத்த எழுத்து இர். இர் என்ற எழுத்தில் முடியும் சொற்கள் வே, இர், வேர். ஊ, இர், ஊர். ஆ, சி, ரி, ய, இர், ஆசிரியர், ஆசிரியர். இந்த சொற்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த 3 சொற்களிலும் இறுதி எழுத்து இர். 3 சொற்களின் இறுதி எழுத்து இர். மாணவர்களே, அடுத்த எழுத்து நீ. நீ என்ற எழுத்தில் முடியும் சொற்களை வாசிப்போம். து, நீ, துணி. ஆ, நீ, ஆனி. பி, நீ, பிணி. மாணவர்களே, அடுத்த எழுத்து இல். இல் என்ற எழுத்தில் முடியும் சொற்களை வாசிப்போம். பொ, ரு, இல், பொருள். தி, இங், க, இல், திங்கள். சொ, இர், க, இல், சொற்கள். இந்த 3 சொற்களையும் பார்த்தீர்கள் என்றால் இந்த 3 சொற்களும் இல் என்ற எழுத்தில் முடிந்திருக்கின்றன. மாணவர்களே, அடுத்த எழுத்து இன். இன். சூ, ரி, ய, இன், சூரியன். அ, இன், ந, இன், அண்ணன். அ, ழி, இப், பா,
இன் அழிப்பான். இன் என்ற எழுத்தில் முடியும் சொற்கள் இவை. மாணவர்களே, அடுத்த எழுத்து பூ. பூ. பூ என்ற எழுத்தில் முடியும் சொற்களை பார்ப்போம். இ ரு இம் பு இரும்பு. உ ட இம் பு உடம்பு. க ரு இம் பு கரும்பு. ஆக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சொற்கள் பூ என்ற எழுத்தில் முடியும் சொற்களாகும். ஆக மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியில் நீங்கள் ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை அறிந்து கொண்டீர்கள். ஆக மாணவர்கள் இந்த சொற்களை சரியாக எழுத்து கூட்டி வாசிக்க வேண்டும். ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அந்த சொற்களை வாசித்து பழக வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி 1 நடவடிக்கை நூல் பக்கம் 45. கொடுக்கப்பட்ட எழுத்தில் முடியும் சொற்களை உருவாக்கி எழுதுக. அதான் மாணவர்கள், இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இறுதி எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக நீங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இறுதி எழுத்தில் முடியும் சொற்களை உருவாக்கி நீங்கள் எழுத வேண்டும். உதாரணத்தை பார்ப்போம். முதல் சொல்லை பாருங்கள். சா து சாது. அடுத்தது து து தூது. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். அ நீ அணி. து நீ துணி. ஆக இதே போன்று நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து எழுத்துக்களையும் நீங்கள் எழுத வேண்டும். அனைத்து சொற்களையும் நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்தில் முடியும் சொற்களை நீங்கள் உருவாக்கி எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வட்டத்துக்குள் சிறியதாக எழுதுங்கள். அழகாகவும் தெளிவாகவும் எழுத வேண்டும். வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியையும் எழுதிவிடுங்கள். மாணவர்களே, உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதிவிடுங்கள். தலைப்பு கொடுக்கப்படும் எழுத்தில் முடியும் சொற்களை எழுதுக. தலைப்பை கண்டிப்பாக எழுத வேண்டும். அதன் பிறகு இங்கே ஆசிரியை எழுத்துக்களை கொடுத்திருக்கின்றேன். ஆக இந்த எழுத்துக்களில் முடியும் சொற்களை நீங்கள் எழுத வேண்டும். மாணவர்கள் சொற்களை எழுதும் பொழுது தெளிவாகவும் அழகாகவும் எழுத வேண்டும். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கோட்டின் மீது தெளிவாக எழுதுங்கள். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய படத்தில் நீங்கள் ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை அறிந்து கொண்டீர்கள். அந்த சொற்களை வாசித்தீர்கள். உங்களுடைய பாடப்பகுதியில் உள்ள சொற்களையும் ஆசிரியை காணொளியில் காட்டிய சொற்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சியை செய்து முடித்துவிட்டு என்னுடைய தனி தொலைவரிக்கு அனுப்ப வேண்டும். புலனத்திற்கு பாடங்களை அனுப்ப வேண்டாம். என்னுடைய தொலைவரிக்கு பாடத்தை அனுப்ப வேண்டும். மாணவர்கள் காணொளியை முழுமையாக பார்த்துவிட்டு அதன் பிறகு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சியை செய்து முடிக்க வேண்டும். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.